அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெய்சங்கர், அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம், ஒரு உப்புக்கல் கூட பெறாது. ஆனால் அதை மிக பிரம்மாண்டமாக ஊதி பெருசாக்கிடுவாங்க, மிக பிரம்மாண்டமாயிரும். ஆனால் ஒரு விஷயம் இல்லாத ஒரு சாதாரண விஷயத்தை உலகறிய செஞ்சிடும். இது யாருன்னு தெரியுமா? ராகுவுடைய கேரக்டர். ஆனால் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தையும் ஒன்றுமே இல்லாமல் செல்லா காசாக்கிடும் கேது. ரெண்டு பேரும் அப்படி ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஒருத்தர் பிரம்மாண்டத்தை உருவாக்கிடுவார், இன்னொருத்தர் பிரம்மாண்டத்தை புதவுளியில் தள்ளிடுவார் கேது. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆம் பாவகத்தில், லக்கணத்திலிருந்து 6ஆம் பாவகத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அவர்களுக்கு ஒரு நோய் வருதுன்னா, ராகு இருந்தால் அது மிகப்பெரிய நோயாக மாறிடும். சாதாரண நோயாக வரும், முதல்ல ஒன்றுமே தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நோயில் கொண்டு விட்டுரும். கடைசியாக பார்த்தீங்கன்னா கேன்சர், ஒரு மரணம் வரைக்கும் கொண்டு விட்டுரும் ராகு நின்றான். அதே இது கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன செய்யும் அப்படின்னா, இதுவும் அதே குணம் தான். ஆனால் என்ன செய்யும்னா, இது பெரிய நோயாகவே இருந்தாலும் குணமாயிரும்ன்ற மாதிரியே சொல்லி கொண்டாந்துருவாங்க. டாக்டராலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயாக மாதிரி கோமா ஸ்டேஜில் கொண்டு விட்டு கேது. அதாவது என்னதுன்னு டாக்டராலே ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயாக அந்த கேது 6ல் இருந்தான், 6ஆம் பாவத்தில் இருந்தான். அந்த கேது திசை நடக்கும்போது தான். அதுக்காக மற்ற திசையெல்லாம் நடக்கும்போது இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க திசை நடக்கும்போது அவங்க பவரை காட்டுவாங்க. அதிலும் நல்ல கிரகங்கள், சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால் இவங்க கொஞ்சம் அமுங்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்கவுங்க ஜாதகத்தில் 6ஆம் கட்டத்தில் ராகு இருந்தால் நீங்கள் வழிபட வேண்டியது விநாயக பெருமான், ஆஞ்சநேயர், கால பைரவர். சரிங்களா? இவங்களை நீங்கள் நல்ல முறையில் வணங்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எந்த கெடுதலும் ஏற்படாதுன்னு உறுதியாக சொல்லலாம். நன்றி, வணக்கம்.